வெல்கம் டு பிதா ஆஃபிஷியல் சேனல். இனி நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா GTA Vice Cityல இருக்கிற இந்த சின்ன ஹெலிகாப்டர் மிஷின் தான் வாட்டும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போயின்னு இருக்கும்போது அந்த பாம்பு செட் பண்ணுற மாதிரி பாருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மிஷினை முடியலன்னா அந்த தாத்தா பையன் அனுப்பும்போது அந்த தாத்தா பையன் என்னை பார்த்து உனக்கு பாம்பு வைக்க தெரியுமான்னு கேட்டான். நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி, ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே. நண்பர்களை முடிஞ்ச அளவுக்கு ஹைட்லேயே ஓட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹைட்டில் ஓட்டினா தான் அவங்களால உன்னை வந்து அடிக்க முடியாது. கையில் கிராணி மாரி கட்டையோடவே சுற்றுறானுங்க. இதில் தான் இவனுக்கு கடுப்பேற்ற. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர் மட்டும்தான் இவனுக்கு கட்டையோட சுற்றுவானுங்க. நெக்ஸ்ட்டு 2 ஃப்ளோரில் வந்து இவனுக்கு எப்போ தான் கையில் டபுள் ஷாட் கன்னோட சுற்றுவானுங்க. இது அவனுங்க அப்படி ஷாட் கன்னோட சுற்றும் போது அவனுங்களை நான் தான் பெரிய அப்படின்ற மாதிரி அடிக்கிறது மட்டும் போகாதீங்க. அப்படி அடிக்க பண்ணிங்கன்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் அவனுக்கு உங்களை அச்சு ஹெலிகாப்டர் 10 வச்சுட்டானுங்கன்னா ஒன்றுமே வர முடியாது, மேட்ச் முடிஞ்சிடும். இந்த ஹெலிகாப்டர் மிஷின் ஓட்டும் போது மட்டும் நீங்கள் எப்பயுமே ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் அதுக்குன்னே தனியாக ஹேண்டில் பட்டன் கொடுத்துருப்பானுங்களே, அதை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பத்துக்கு நீங்கள் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக திரும்ப அது திருப்பத்து ஆட்ட வராமல் எங்கேயாவது போய் முட்டின்னு திரும்ப பற்றின்னு தான் போவோம். அப்படியே பேசினே 2 முடிச்சிட்ட நண்பர்களை, இன்னும் 2 தாங்க இது. அந்த 2த்தையும் முடிச்சிட்டோன்னா இதோட இந்த மிஷின் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ நாங்கள் 3ஆம் ஃப்ளோர் வரும்போது அந்த லவடிக்கா பால் NPC வந்து எனக்கு சுட பார்த்தா அந்த சுரத்தை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. அவ்வளோதான் நண்பர்களை, இன்னும் ஒன்று தான். அந்த ஒன்றுத்து மட்டும் வச்சிட்டோன்னா நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மேட்ச் முடிச்சிடலாம். இந்த ஒன்றுத்து எடுத்துன்னு பார்த்தா அங்கே பெரிய தலைவலியாக இருக்குது. எனக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் போகணும். நிறைய பேர் அங்கே வேறு அடிக்க தருவாங்க. நம்ம இன்னும் ஒத்தனை கூட முடியல. அவங்கள கண்டுக்காம வந்ததுனால நிறைய பேர் நம்மளை அச்சு காலி பண்ணத்துக்கு பார்ப்பானுங்க. பத்திரமா பார்த்து ஓட்டுங்க, மேலேயே ஓட்டணும். வேகமாக முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச் முடியணும் நண்பர்களே. அப்போ தான் இது சீக்கிரமாக முடியும். இங்கே பாருங்க, நிறைய பேர் இல்லைன்னு நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பின்னாடி இருந்து தொத்தின்னு வரானுங்க. அதனால தான் உங்களுக்கு நிறைய பேர் இல்லாதமே முன்னாடி இருந்து பார்க்கறதுனால தெரியும். அவள் தான் நண்பர்களை வெற்றிகரமாக இந்த மிஷினை முடிவு போகிறோம். இந்த ஒன்று ஓட்டு மேட்ச்னா இந்த மிஷின் முடிஞ்சு அவள் தான் இதோட இந்த மிஷின் முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மிஷின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.